வியூவர்ஸ், வெல்கம் டு எக்கோ வாய்ஸ் ஓவர். அது ஆந்திரா மாநிலம் 2024 நவம்பர் மாதம் ஒரு நாள் ஈவினிங் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, துளசி அவளுக்கு வரப்போற பார்சலுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. துளசி கணவர் இருந்து 12 வருஷம் ஓடியே போச்சு. துளசி அவங்க அப்பா அம்மாவோட தான் இருந்தா. வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாத துளசிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது. கணவர் இல்லாத பெண்களுக்கு அந்த அரசாங்கம் வீடு கட்ட இலவசமா இடம் கொடுக்குறாங்க. துளசி அந்த இடத்துக்கு அப்ளை பண்றான். கவர்மெண்ட்ல இருந்து துளசிக்கு இடம் அலாட் ஆகுது. துளசி தனக்குன்னு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறான். அவ சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் கொஞ்சம் நகைகளையும் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டி முடிக்கிறான். துளசி வீடு கட்டி முடிக்கும் போது பண பற்றாக்குறை வந்து பெண்களுக்கு உதவி செய்யும் அமைப்பு கிட்ட ஹெல்ப் கேட்கிறான். துளசிக்கு சேரிட்டி ட்ரஸ்ட்ல இருந்து ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க. என்ன ஹெல்ப் பண்றாங்கன்னா, டைல்ஸும் எலக்ட்ரானிக் பொருளும் தரதா சொல்றாங்க. அதன்படி போன வாரம் தான் டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டான். இந்த வாரம் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் பொருள் வருது. அதனால வெளியே நின்று அவளோட அது வரும் காத்துட்டு இருக்கா துளசி. நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு பார்சல் வந்தா ஒரு மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அதே கியூரியாசிட்டி தான் துளசி அந்த பார்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பார்சல் வண்டியில வந்துருச்சு. அந்த பார்சல்ல ஃபேன், டியூப்லைட், ஒயர், சுவிட்ச் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர் எல்லாமே இருக்குன்னு நினைச்சு அந்த பார்சலை வாங்கி வீட்டுல வைக்கிறாங்க. துளசியோட அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி வீட்டுக்கார் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டோட துளசி அந்த பார்சலை மெல்ல மெல்ல பிரிச்சான். அவ பிரிச்ச பார்சல்ல அவ எதிர்பார்த்த பொருள் எதுவுமே இல்ல. ஒரு சாக்கு மூட்டை தான் இருந்துச்சு. ஒரு விதமான குழப்பத்தோட அந்த சாக்கு மூட்டையையும் பிரிச்சுக்கிட்டே இருந்தா துளசி. அந்த சாக்கு மூட்டைய பிரிச்ச அவளுக்கு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு. உள்ள இருக்கிற அந்த பொருளை பார்த்துட்டு பயத்தில நடுங்கி கத்த ஆரம்பிச்சுட்டா துளசி. துளசியோட அரள் சத்தம் கேட்டு அங்க இருந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அவங்களுக்கும் அது பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த பார்சல்ல அப்படின்னு பார்த்தா ஒரு அழுகிய பெணம் இருந்துச்சு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த பெணத்தோட ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர்ல ரூபாய் 1.25 கோடி எனக்கு கொடுக்கணும், அப்படி இல்லன்னா உங்கள யாராவது ஒருத்தரை தடமாக்கி வேற வீட்டுக்கு பார்சல் அனுப்பிடுவேன்னு எழுதி இருந்துச்சு. அந்த மிரட்டல் கடிதத்தை பார்த்து அந்த மொத்த குடும்பம் தகச்சு போய் நின்னாங்க. என்ன செய்யறது ஏத செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்பதான் துளசியோட தங்கச்சி வீட்டுக்கார் சித்தார்த் வர்மா ஒரு யோசனை சொல்றாரு. நம்ம எப்படியாவது இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். நான் வேணா இந்த பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறேன். நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க, நான் அந்த பணத்தை டிஸ்போஸ் பண்றேன்னு சொல்லி சித்தார்த் வர்மா சொல்றாரு. துளசிக்கு இதுல சுத்தமா ஈடுபாடு இல்ல. நம்ம எந்த தப்புமே செய்யல, நம்ம ஏன் பணத்தை ரெடி பண்ணணும், நம்ம ஏன் பணத்தை மறைக்கணும், வேண்டாம் நம்ம போலீஸ் கிட்டே போயிடலாம் சொல்றான். ஆனா அவங்க இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம போலீஸ் போட இன்னும் நமக்கு எல்லாம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பட் துளசி இதுல முடிவா இருக்கா. எனக்கு தானே பார்சல் வந்துச்சு, அதனால நானே இந்த விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறான். போலீஸ் இந்த வித்தியாசமான கேஸ 3 கட்டமா விசாரிக்கிறாங்க. எந்த வண்டியில அந்த பார்சல் வந்துச்சு, யாரு இந்த பார்சல் அனுப்புனது, பணமா இருக்கிறது யாரு, இந்த 3 விசாரணை நடக்குது. பார்சல் அனுப்புது சுஷ்மான்ற ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மூட்டையில பணமா இருக்கிறது பாலையான்ற ஒரு கூலி தொழிலாளி. இதை கண்டுபிடிச்ச போலீஸ் வாழையா வீட்டுக்கே போய் விசாரிக்கிறாங்க. வாழையா எங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அங்க இருந்து அவங்க வைஃப் சொல்றாங்க, வாழையாவை கடைசியா கூட்டிட்டு போனது சித்தார்த் வர்மான்னு ஒருத்தர் தான் கூட்டு போனாரு, வேலைக்காக கூட்டு போனாருன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா யாரு குற்றவாளின்னு? எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். துளசியோட தங்கச்சி வீட்டுக்கார் சித்தார்த் வர்மா தான் குற்றவாளி. துளசியோட தங்கச்சி வீட்டுக்கார் சித்தார்த் வர்மாக்கு சுஷ்மான் ஒரு பொண்ணோட இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழையாவை கொண்டுட்டாங்க. கொண்டு துளசி வீட்டுக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு மிரட்டல் கடிதத்தை வச்சு அனுப்பியிருக்காங்க. பயந்து போய் துளசி வீட்டுல இருக்கிறவங்க 1.25 கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு 2 பேரும் வெளியூர் போய் செட்டில் ஆயின்னு பிளான் போட்டிருக்காங்க. பட் துளசி சரியான முடிவெடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போனனால இந்த குற்றவாளிகளுக்கு கரெக்டான தண்டனை கிடைச்சிருக்கு. பெண்கள் எப்பவுமே தைரியமா முடிவெடுக்கணும். துளசி தைரியமா முடிவெடுத்தனால்தான் தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு.